ஏ ஆ. எப்படி சார் இருந்தாங்க மோகன சார் பார்த்துட்டு? கண்டிப்பா அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதர்மம் தலை விரித்து விளையாடி ஒரு தர்மத்தின் தலைவனை தோக்கடிச்ச மாதிரி அந்த மோகன் சாரை மறுபடியும் நமக்கு தர்மம் வென்று அவருக்கு நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஏன்னா நான் மிகப்பெரிய மோகன் சார் ஃபேன் ஒரு காலத்தில். ஏன்னா உயிரே உனக்காக அந்த உதயகீதம் அப்படி அவரோட படங்கள்லாம் இதே கோயிலாம் நான் எவ்வளவோ வட்டம் பார்த்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓகேவா? முந்தானத்து கூட உயிரே உனக்காக போட்டிருந்தாங்க. அப்படி மோகன் சார் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இந்த படம் தமிழ்நாட்டுக்கு நம்ம கிடச்சிருக்காரு. நம்ம எந்த காலத்துலையும் அவரை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இப்போ கிரேட்டஸ்ட் ஆல் டைமில் என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம ஆள் என்ன பண்ணியிருக்காருன்றதை நான் பார்க்கறதுக்காக வெயிட்டிங். ஓகேவா? சூப்பராக இருக்குது படம். அப்படியே தான் இருக்கிறாரு. அப்படியே தான் இருக்காரு. சாப்பிட்றாரா இல்லை என்ன பண்ணுறாரான்னு தெரியல. அதே டயட்டை கடை பிடிச்சி அப்படியே இருக்கிறாரு. என்றென்றும் மார்க்கண்டேயன் மாதிரி அப்படியே இருக்கிறாரு. அப்படியே இருங்க மோகன் சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் 16ல் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இதயத்தில் முத்தம் கொடுத்துட்டு நீங்கள் மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் நீங்கள் நடிக்க வரணும்னு சொன்னேன். நான் சொன்ன அந்த வார்த்தை வந்து பழிச்சு ஹரஹர மகாதேவான்னு அந்த சிவனே அவர் கூட வந்து நின்றுருக்காரு. நான் இன்னைக்கு அவருக்கு வந்து இந்த மாலை வந்து பரிசீலித்தேன். அதாவது ருத்ராஜ மாலை வந்து அவருக்கு பரிசீலித்தேன், வாங்கிக்கிட்டாரு. ஓகேவா? அவரை இனிமேல் யாராலையும் அசைக்க முடியாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருப்பு முனைய நிறைய படங்கள் அவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் அன்பை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அவரை வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? என்ன காரணம்? அதுக்கு இல்லாத காரணத்துக்கு யாரோ ஒரு அந்த காலத்து நடிகை வந்து அவரை வந்து தப்பாக பேசுனதா சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் தப்பாக சொன்னாலும் ரைட்டாக சொன்னாலும் இத்தனை வருஷம் அவர் வாழ்ந்துட்டாரு. இனிமேல் வந்து எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். ஓகேவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கையில் நான் கேக் வாங்கி சாப்பிட்டது. 16ல் முத்தமே கொடுத்துட்டேன். இதயத்தில் முத்தம். எல்லாரும் கன்னத்தில் முத்தம் கொடுப்பாங்க, சுகந்தி அக்கா இதயத்தில் முத்தம் கொடுத்துட்டேன். ஓகேவா? நான் சொன்ன அந்த வார்த்தை இந்த சிவன் காதில் விழுந்து அவர் மறுபடியும் வந்தாருப்பாரு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். அருமையான கண்டென்ட்டு, அப்பா பொண்ணு கண்டென்ட்டு, படமும் சூப்பராக இருக்குது. ஓகே, டைரக்டர் மேலே தான் சின்ன சின்ன ஒரு மேக்கிங்கில் ஒரு ப்ராப்ளம். மற்றபடி மோகன் சார் வந்து கலக்கி எடுத்திருக்காரு. ஒரு பொண்ணு வந்து காணா போச்சுன்னு அவர் கலங்கி நிற்கிறாரு. ஓகேவா? அவ்வளோதான். வேற இளையராஜா மியூசிக், இந்த மியூசிக் அதான் அது வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஒரு புது டைரக்டர்லாம் நம்ம இளையராஜா சார் வந்து மீட் பண்ணிட முடியுமா? அதுக்கெலாம் வந்து கால நேரம் அவகாசம் வேணும் இல்லையா? அதனால பொறுமை இருந்திருக்காது. ஓகே, 2 பாட்டுமே நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. என் பொண்ணு அப்படின்னு அந்த பாட்டை வந்து சிறப்படைய வச்சுருக்காங்க. 1 மில்லியன் பேர் 10 மில்லியன் பேர் அந்த பாட்டையே கேட்டிருக்காங்க யூடியூப்பில். ஓகே, 10க்கு 8 நல்லா இருக்குது. நம்ம மைக் சாருக்கு என்றென்றும் உங்கள் பயணங்கள் முடியாது சார். ஓகேங்களா? நீங்கள் நடித்த டைட்டிலுக்கு உண்டான வந்து ஜூப்ளி, அதாவது செல்வர் ஜூப்ளி நடிகர் நீங்கள் தான். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளவோ சினிமாவுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களை எம்ஜிஆர் வாழ்த்துனது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நானும் எம்ஜிஆர் ஐயாவோட லெஃப்ட் ஹேண்டோட பேத்தி தான், முசிறி புத்தன் பேத்தி தான். ஏன்னா எனக்கு பேர் வச்சதே எம்ஜிஆர் ஐயா. அதனால தான் என்னமோ தெரியல கனெக்ஷனு. அவருக்காக மறுபடியும் நான் ஓடி வந்திருக்கேன். ஓகேவா? படம் சிறப்படைய வாழ்த்துக்கள். எல்லா தந்தைமார்களும் பொறுப்பாக இந்த படத்தை பாருங்கள். உங்கள் எப்படி வளர்க்கணுன்றத கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். 2-3 இடத்துல வந்து மோகன் சார் கண்கலங்க வச்சுட்டாரு. இது வரைக்கும் லவ் கொடுத்தவர் கண்கலங்க வச்சுட்டாரு. அதுக்கு தான் அந்த ஆக்ஷன் படத்துக்கே இவ்வளோ நாள் வராமல் இருந்திருக்காரு. ஓகேவா? அதான் உண்மை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்க முடியும். கொஞ்சம் ஃபேமிலியோட தான் பார்க்கணும் எல்லாரும். ஏன்னா ஃபேமிலி இருந்துச்சுன்னா 80 கிட்ஸு 70 கிட்ஸு வந்து பார்த்தா தான் 2K கிட்ஸை நீ எப்படி வளர்க்க முடியும்னு தெரியும். ஓகேவா? உன் பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்டல்லையோ எங்கேயோ விட்டுட்டு, ஓகேவா, என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியாமல் இருந்தேன்னா கண்டபடி நடக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிலவரம் சரியில்லை. ஓகேவா? அன்றைய காலம் மாதிரி கிடையாது. இன்றைக்கெல்லாம் வந்து விஞ்ஞானம் பெருத்து போச்சு. ஒரு லிப்டிக்கு தப்பு செய்கிற குழந்தைங்கள்லாம் இருக்குதுங்க. அதுக்கு நீங்களே வந்து மூலக்காரமாக இருந்துடாதீங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் எப்படி எடுத்து இன்னைக்குள்ள ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா அந்த பெண்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு, ஓகேங்களா, பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அலையிறவங்கள பிள்ளைங்களை கொண்டு போய் விற்றுப்புடுறாங்க. போலி மாத்திரையே விற்றுப்புடுறாங்க. போலி மாத்திரையை சாப்பிட்டா எதுவுமே சரியாகாது. ஓகேவா? பணத்துக்காக தப்பு நடக்கிற இடத்துல ஒரு 2-3 கண்டென்ட்டை கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரு. தேவைதான், பார்க்கணும்.
ஆக்ஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்ஷன் 2 இடத்துல 3 இடத்துல ஃபைட்டு அப்படியே திரும்பி இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு நாங்கள் அந்த காலத்தில் அவர் ஃபைட்டை பெருசாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. பரவாயில்ல, இப்போ அது ஆக்ஷனுக்கு வந்தோடனே ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு, லைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. நடிச்சிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன், கிரேட்டஸ்ட் ஆல் டைமுக்காக வெயிட்டிங். மோகன் சார் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, நான் உடச்சி விட்ற போகிறேன், அதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கேன். வாங்க நாங்கள் உங்களை வாழ வச்சிருவோம். தாங்க அன்பை தாங்க வச்சிருவோம். நல்ல படம். ஃபர்ஸ்டெல்லாம் மைக் மோகனை தான் பார்த்துருக்கோம், இப்போ கென் மோகனை பார்த்துருக்குறோம். நம்ம நல்ல ஒரு குடும்ப படமாக பார்த்துருக்குறோம். நம்ம விஜய் ஸ்ரீ டைரக்டர் நல்லா அழகாக பண்ணி வச்சிருக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மோகன் சார் இந்த நல்ல ஒரு வேலை பண்ணியிருக்கிறார் போல. அதான் சொல்றேன், மைக் மகன் வேற, கென் மகன் வேற. பார்த்துருமே இப்போதான்ப்பா, எல்லாம் நல்லா வேற சாதுவா வந்து இது பார்த்துட்டோம். நம்ம இதுல வந்து ஒரு கேரக்டர் மாத்தி பண்ண வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டு நாள் எதிர்பார்த்துதான் இருக்கிறோம். நல்லா கரெக்டா எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாம் நம்ம குடும்ப ஸ்டோரி நல்லா மேக்சிமம் இருக்குது. அதாவது மேல எல்லாம் வந்து பாக்குற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. எல்லாம் நல்லா போகும், அது நஞ்சிருக்கோம். அதுதான் வேற ஒண்ணு தேவையில்லாத கருத்துக்களாலும் சார் வந்து இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் உடைச்சிட்டு நான் மீண்டும் வருவேன்றதை நிரூபிச்சிட்டாங்க. நிச்சயமா சார் இதோட இந்த படம் ஒரு வெற்றி படமாக தான் அமையும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கான பாண்டிங் எவ்வளோ அழகா இருக்குன்றது இந்த படம். ஒரு தகப்பன் வந்து ஒரு பெண்ணுக்காக என்ன போராடுறாருந்தோ இதில் ஒரு ஆக்ஷனாக காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க சார். எங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே மோகன் சார் தான் சார். நாங்கள் வந்து அப்போ பார்த்த மாதிரியே தான் இப்பவும் பார்க்குறோம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் நல்ல ஆக்ஷன் கிங்காக இருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு பெண்ணுக்காக போராடுற கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது தன் மகளே இறந்து விட்டாலும் பரவாயில்லை என்று அடுத்த மகளுக்காக போராடுற விஷயம்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இல்லை சார், நீங்கள் பாருங்க சார், தயவு செஞ்சு இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள். நிச்சயமாக ஆக்ஷனிலும் அவர் பெரிய அளவில் வருவாருன்றதை நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் வருது விஜய் சார் கூட, ரஜினி சார் கூட. நிச்சயமாக ஆக்ஷனில் நம்ம பார்ப்போம். நல்லா நடிச்சிருக்காங்க சார். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். ஆனால் அதில் என்னைக்குமே 100க்கு 100 மோகன் சார் இருக்கு சார். இருக்கு சார், இருக்கு. எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. சார் படத்துல எந்த படத்துலயுமே சாங்ஸ் வந்து சோடை போகாது. இன்னைக்கும் பட்டி தொட்டிலாம் வந்து 18 சாங் 19 சாங் ஒழிச்சிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சாங்கும் இனி எல்லா டீ கடையிலையும் நம்ம கேட்போம் சார். எந்த ஊருக்கு போனாலும் கேட்போம் சார். அவ்வளோ அருமையா பாட்டுலாம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க கதையை. நிச்சயமா கம்பேக், அதான் ரீஎன்ட்ரி சார். வெற்றி தான் சார். நிச்சயமா ஹரா பெரிய வெற்றி தான் சார் முடியும். ஆரா படம் சூப்பராக இருக்குது சார். அதாவது இப்போ நடக்கிற எல்லா கிரைமும் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஒரு பப்ளிக் அவேர்னஸுக்காக இந்த படம் பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. அடுத்த சீன் என்னன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. ஆதவன் மணி, மொட்டா ராஜேந்திரன், அப்புறம் யோகி பாபு, சிங்கப்புலி சாரு, நிறைய பேர் இந்த நடிகர் படம் நடிச்சிருக்காங்க. படம் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபேமிலியோடு பார்க்கலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் ஜூப்ளியாக கொடுத்த நடிகர் மோகன் வந்து இந்த படத்தில் ஒரு மாஸ் என்ட்ரியாக வந்து லோக்கலில் தர லெவலில் கலைக்கிருக்காரு. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ நடக்கிற அன்றாட கிரைம், அதாவது போலி மாத்திரை மற்றும் வந்து இளம்பெண்கள் கடத்தல், அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் வந்து சேசிங்கில் வந்து அவர் பார்க்குறாரு. அதாவது அவர் பொண்ணுக்கானன்னு தேடி போகும்போது அதில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்டு. அடுத்த சீன் என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டு, அதாவது பப்ளிக் வந்து தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மோகன் சார் வந்து அந்த நல்ல கதையை தேர்ந்திருக்காரு.
அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் இருக்கும், பப்ளிக் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்ன்றது இந்த படத்தில் நல்ல ஒரு நிரூபமாக இருக்குது. பாட்டெல்லாம் சாங்ஸாக நல்லா இருக்கு. அதாவது அப்பா மகள் அதோட சென்டிமெண்ட்டை வந்து நிறைய சீனில் வந்து அழுற அளவுக்கு நல்லா சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதான் மெயின். அதாவது ஃபேமிலி பப்ளிக் வந்து கனெக்ட் ஆகணும். அது கனெக்ட் ஆகி அதை ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தியா, அதான் டேரக்டர் அங்கே நிற்கிறாரு. அந்த ஃபீல் பண்ணுற அளவுக்கு டேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. மாஸ் என்ட்ரி, அதே நேரத்தில் ஒரு மாசு லெவலில் போகும்போது லோக்கல்லையே நிறைய க்ரைம் வருது. இந்த க்ரைம் எல்லாம் வந்து இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, அப்பா மகள் தாய் இவங்களுடைய சென்டிமெண்டல் நிறையா இருக்குது. நிறைய சீன் வந்து கலங்கல் அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல சப்ஜெக்ட். மொட்டராஜன்லாம் நல்லா கலக்கியிருக்காரு. பாட்டெலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எதுவுமே போருன்னு சொல்லவே முடியாது, லேகுன்னு. காமெடி நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை, காமெடியே நம்மளுக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு கதையோடு போயிட்டுருக்கு. அதனால் வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஸ்பீடு, அடுத்த சீன் என்னன்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருக்காரு நல்ல டைரக்டரு. இந்த படம் வந்து பப்ளிக்கு கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து பெரிய பெரிய படங்களை தான் வந்து போய் தெரியும், சின்ன சின்ன படம் தெரியாது. ஆனால் பெரிய பட்ஜெட்டில் பண்ண வேண்டியதை சின்ன பட்ஜெட்டில் அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு கண்டென்ட்டு மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கணும். நன்றி.